அவங்களோட அண்ணா பையன் நம்ம அபிஷேக் பாரதி இல்ல நான் இனிமே இங்கதான் இருப்பேன், நீங்க என்னெல்லாம் சம்பாதிச்சிருக்கேனோ அதெல்லாம் பரம்பரை பேசுறது வந்து இந்த கட்சியிலேயே இருக்கீங்க. நீங்க காங்கிரஸோட போய் ராகுல் காந்தியோட இந்திரா காந்தி பிரியங்கா காந்தி ஒன்னா சேர்த்து அதே சுப்ரீம் கோர்ட் இந்த 11 பேர்கிட்ட என்ன சொல்றாங்க, முன்னாடி ஒண்ணு சொல்றீங்க, அப்ப கேடருக்குள்ள எத்தனை எந்தூசியாசம் இருக்கும் ஒரு இளைஞர் தலைவர் வர்றாருன்னு கிடையாதுங்க. 19 வருஷம் இருந்துட்டாரு. இல்ல அவர் மோடிக்கு போட்டியா வர்றாரு பாருங்க. மோடிக்கு போட்டி இப்ப எங்க இருக்குதுங்க? ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். இப்போ மஹுவா மைத்ராவை எப்படி சார் பாக்குறீங்க? மம்தா பானர்ஜியோட சப்போர்ட் பயங்கரமா இருக்கு அவங்களுக்கு. மஹுவா மைத்ரா வந்து she's been expelled but she is still fighting and she might probably or she is going to Supreme Court to get justice அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இட் வாஸ் அன்எத்திக்கல்ன்ற வேற வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த இன்சிடென்ட்? இல்லைங்க, நான் 2005 சம்பவத்தை பத்தி தான் எப்போதும் சொல்லுவேன். அதை எல்லாரும் மறந்துடுறாங்க. இந்த மஹுவா மைத்ரா மேட்டர் பார்க்கும் பொழுது 2005 சம்பவம் டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் காமிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து 11 மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது 10 லோக்சபா மெம்பர்ஸும் ஒரு ராஜ்யசபா மெம்பரும் ஒரு ஸ்டிங் ஆபரேஷன்ல பணத்தை வாங்க தயார் கேள்வி கேட்கறதுக்கு. 2000 எடுத்துக்கிறீங்களா ஒரு கேள்வி கேட்கலாம், சரி கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க. அதை ஸ்டிங் பண்றாங்க. அவங்க கேள்வி கேட்கல. ஆனா கட்டாயமா என்ன தெரிஞ்சதுன்னா இந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து யாருக்கு என்ன கேள்வி வேணுமோ அது எந்த பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் கேள்வியா இருக்கலாம், பணத்தை கொடுங்க வாங்கிக்கலான்னு. இப்ப ஸ்டிங்கிறது உண்மை சம்பவம் இல்லை. ஸ்டிங்கிறது ஒருத்தர் போஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, நாங்க ஒரு பிசினஸ் மேனோட ஏஜென்ட், எங்களுக்கு எங்க பிசினஸ் ரிலேட்டட் ஒரு கேள்வி நீங்க கேட்டுடுங்க, பணம் தரோம், அதுல ஒத்துக்கிறாங்க. ஸ்டிங் ஆபரேஷன் 12ஆம் தேதி காமித்த பிறகு அத அப்போ நம்ம லோக்சபா சபாநாயகர் இருந்த சோம்நாத் சாட்டர்ஜி ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இந்த மேட்டர் உடனே எத்திக்ஸ் கமிட்டிக்கு ரெஃபர் பண்றாரு. டிசம்பர் 24ஆம் தேதி 12 நாள்ல 2 அவையிலும் ரெசல்யூஷன் வந்து இந்த 11 பேரையும் நீக்கிடுறாங்க. ஏன்னா 10 பேர் லோக்சபா, ஒருத்தர் ராஜ்யசபா. அந்த 11 பேர்ல பாத்தீங்கன்னா 6 பிஜேபியை சார்ந்தவர்கள், 3 பேர் பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டியை சார்ந்தவர்கள், ஒருத்தர் ஆர்ஜேடி, ஒருத்தர் காங்கிரஸ். சம்மரியா கம்ப்ளீட் எக்ஸ்பெல் ஃப்ரம் த ஹவுஸ். இதே சம்பவம் இந்த மாதிரி தான் எக்ஸ்பெல் ஆயிட்டாங்க, மெம்பர்ஷிப் எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க, ஹைகோர்ட் போறாங்க, ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, நோட்டீஸ் அனுப்புறாங்க லோக்சபா ஸ்பீக்கர். அப்ப சோம்நாத் சாட்டர்ஜி இவங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காங்க, நீங்க அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, ஒண்ணு கொடுக்கல. அப்ப சோம்நாத் சாட்டர்ஜி மார்க்சிஸ்ட் தலைவர் அவர் என்ன சொல்றாரு, இதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கோர்ட் எங்களை கேட்க முடியாது, ரொம்ப சீரியஸா எடுத்து நாங்க எக்ஸ்பெல் பண்ணிட்டோம், இது ஊழல் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர், எப்ப வாங்கிக்க தயார்னு காமிச்சிருக்காங்க. ஆமா, கேட்கலனாலும் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதாவது ஒரு டெண்டன்சி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, பணத்தை கொடுத்து பண்ண தயார். அதுக்கு நாங்க அவங்களை எக்ஸ்பெல் பண்ணிட்டோம், கோர்ட் யாரு கிடையாது எங்களை கேட்கறதுட்டாங்க. அது சொன்ன பிறகு அதே சுப்ரீம் கோர்ட் இந்த 11 பேர்கிட்ட என்ன சொல்றாங்க, கிடையாது பார்லிமெண்ட் செஞ்சது ரைட்டு, உங்களுக்கு ஒன்றும் உரிமை கிடையாது சொல்லி பார்லிமெண்ட் மேட்டர்ல என்டர் பண்ணல. இப்ப திருப்பி மஹுவா மைத்ரா அங்க போறதுங்கிறது அதுல ரிலீஃப் கிடைக்குமான்னு எனக்கு டவுட் ஒண்ணு. ஏன்னா அப்ப என்ன சொன்னாங்க, ஸ்பீக்கரோட ஆக்ஷன் பர்சே அதை நாங்க கொஸ்டின் பண்ண முடியாது, ஏன்னா பார்லிமெண்ட் இஸ் செப்பரேட் இன்ஸ்டிடியூஷன், ப்ரொசீஜர்ல ஏதாவது இருந்தா அப்படிங்கிறாங்க. பட் அங்கேயே அவங்கள கேட்கவே இல்லையா, அவங்களுக்கு நீங்க என்னன்னு கேட்கவே இல்லையே. இந்த சம்பவத்துல பாருங்க, இது ஸ்டிங் ஆபரேஷன் இல்ல, 60க்கு மேற்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு மஹுவா மைத்ரா தரப்பில் இருந்து. ஆமா, நிச்சயமா. யூசிங் லாகின் ஃப்ரம் துபாய். அண்ட் யாரு வந்து இதை இவங்களை எழுப்ப சொன்னாரோ இல்ல அவங்க லாகின் யூஸ் படுத்தின அந்த தர்ஷன் ஹீரானந்தானிங்கிறவரு அதானியோட போட்டியிடுற ஒரு காம்படிட்டர். ஆமா, அவரே ஒத்துக்கிட்டாரு. கேள்வி அவரே சொல்றாரு. ஆமா, ஏன்னா அவருக்கு என்ன பயம்னா இந்த மாதிரி செஞ்சு நம்ம மேல கிரிமினல் கேஸ் வரக்கூடாது. அதை தவிர்த்து அவர் அதுவும் சொல்றாரு, இந்த கேள்விக்கெல்லாம் அவருக்கு நாங்க பணம் கொடுத்தோம், ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தோம். இந்த கதையை வெளியில விட்டது யாரு, மஹுவா மைத்ராக்கு நெருங்கிய ஒரு நண்பர்,
அதுக்கப்புறம் அவர்களுக்குள்ள ஒரு கசிப்பு ஏற்படுறது. அவர் பேர் தான் நம்ம ஜெயந்த். ஜெயந்த்ங்கிறவர் அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல இது அம்மா இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்காங்க. ஆமா. இத பாருங்க, இது கம்ப்ளைண்ட் ஒண்ணு என்ன ஆகுது, ஸ்பீக்கருக்கு போகுது. இவர் லெட்டர் எழுதுறாரு ஸ்பீக்கருக்கு, இவர் லெட்டர் எழுதுறாரு ஒரு பிஜேபி எம்பிக்கு நிஷிகா துபேக்கு. அவர் இந்த மேட்டரை வெளில சொல்றாரு, என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது சீரியஸ். மொவ்வா மைத்ரா தரப்புல இருந்து என்ன, நான் பிரதமர் மோடிக்கு எதிர்த்து இருக்கேன், மோடிக்கும் அதானிக்கு இருக்கிற ஒரு உறவை எக்ஸ்போஸ் பண்ணதுனால என்ன பிடிச்சிட்டாங்க. இப்ப இவருக்காக ராகுல் காந்தி சப்போர்ட் கொடுக்குறாரு. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வர, இப்ப மமதா முதல்ல இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கல. மமதாக்கு வந்து மொவ்வா மைத்ரா மீது ஒரு கடுப்பு. என்னன்னா கடந்த 2 வருடமா அந்த தொகுதி போவே மாட்டாரு, கிருஷ்ணநகர் தொகுதி. அந்த தொகுதியை பத்தி எந்த கேள்வி பார்லிமெண்ட்ல எழுப்பவே இல்லை. தொகுதி பத்தியோ அந்த தொகுதி மக்களின் பிரச்சனைகளை பத்தியோ எதுவுமே எழுப்பல. இவங்க கேட்டதெல்லாம் அதை பத்தி தான். ஆனா எங்க போயிட்டு இருப்பாங்க, துபாய் போவாங்க வருவாங்க, லண்டன் போவாங்க வருவாங்க, பாரிஸ் போவாங்க, நல்ல விலை உயர்ந்த லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அண்ட் கையில லூயி வித்தா பேக் எடுத்துட்டு வருவாங்க. யாராவது கேட்டா, ஆமா நான் ஏன் எடுத்துன்னு வரக்கூடாது. ஆமா இப்ப கூட பாருங்க என்ன ஒத்துக்கிறாங்க. ஆமா நான் துபாயில கேட்டா எனக்கு ஸ்டாஃப் கிடைக்கல. இந்த கணேஷ் பிஎஸ் ஸ்டாஃப் கிடைக்கலன்னா நான் அமெரிக்கால உங்க ஊர்ல இருக்கிற ஆளை வச்சு நீங்க எனக்கா கேளுங்கன்னா, அது என்ன எனக்கு ஸ்டாஃபே கிடைக்கல, அமெரிக்கால தான் கிடைச்சாங்களா, துபாயில தான் கிடைச்சாங்களா? இது என்னன்னா, நான் மோதியை எதிர்த்து இருக்கேன்னா என்ன நான் தனியும் என்ன மாதிரி உத்தமனே கிடையாதுன்னு சொல்வது, அது நீங்க செஞ்ச வேலையை பார்த்து இருக்கு. இல்ல இல்ல இது கணேஷ் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நீ கேட்டிருக்க கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மமதா பானர்ஜி முதல்ல சப்போர்ட் கொடுக்கல. ஆமா சார், அதான் வந்து ஆச்சரியமா இருக்கு. ஆனா ராகுல் காந்தி சப்போர்ட், காங்கிரஸ் சப்போர்ட், மத்த கட்சிகள்ல சப்போர்ட். ஏன்னா இவர் மோடி எதிர்த்து இருக்கார் சொன்ன உடனே மொவ்வாக்கு ஒரு பயம் கிளம்பி இருக்கு. எந்த பயம் முக்காவாசி எதிர்கட்சிகளுக்கு இருக்கு. என்னன்னா, நான் இந்த மாதிரி பண்ணானா நான் ஏதோ மோதியோட கிட்ட இருக்கிற மாதிரி நினைச்சுப்பாங்களோ, அப்படி நினைச்சுன்னா என்ன, இல்ல நினைச்சுன்னா ஒரு பிரச்சனை. என்ன கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர் ஓட்டு இருக்கு பாத்தீங்களா பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல, அது பெரிய இது. அது குறைஞ்ச 28-30% வரையில் இருக்கு. மமதாக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஒருவேளை காங்கிரஸ் இது அட்வான்டேஜ் எடுத்துட்டு இஸ்லாமியர் ஓட்டெல்லாம் இங்க பிடிக்கிடுமோ, நான் மோடியோட, ஏன்னா மோடியோட இருக்கேன்னு சொன்னா இஸ்லாமியர் ஓட்டு அஃபெக்ட் ஆயிடும். மறைமுகமாகவோ இதுவாகவோ. இப்ப பாருங்க தெலங்கானால அதேதான் ஆச்சு. கேசிஆர் இஸ்லாமியர் ஓட்டு காங்கிரஸுக்கு போயிடுச்சு. அவர் நம்ம அசௌதீன் ஓவைசி அப்படியே தன்னோட இதை மேனேஜ் பண்ணிட்டாரு. ஜாஸ்தி கர்நாடகாவிலே அப்படித்தானே ஆச்சு இல்லையா? அதான் முதல் முறையாக நீங்க கரெக்டா சொன்னீங்க. முதல் முறையாக கர்நாடகால ஜனதாதள் செக்குலர் மாதிரி ஒரு கட்சி, அவங்கள பேசிக்கலி ஒக்கலிங்கா ஓட்டு, இஸ்லாமியர் ஓட்டு, கம்ப்ளீட்டா இஸ்லாமியர் ஓட்டு. காங்கிரஸ் பக்கம் போறோம்னா தொப்புரு விழுந்துட்டாங்க. தேவகோடா, நம்ம தேவகோடா, குமாரசுவாமி, அந்த கட்சி. இவங்களுக்குள்ள என்னன்னா, இல்ல நம்ம இப்படி பண்ணோம்னா நம்ம மோடியோட இருக்கோம், பிஜேபியோட இருக்கோம், அதனால மாத்திட்டாங்க. இதற்கிடையில இவங்களும் போய் அங்க மம்தா காலில் விழுந்து அவங்களோட அண்ணா பையன் நம்ம அபிஷேக் பானர்ஜி, இல்ல இல்ல நான் இனிமே இங்கதான் இருப்பேன், நான் என்னெல்லாம் சம்பாதிச்சிருக்கேனோ அதெல்லாம் கட்சிக்கு கொடுக்குறேன் அப்படி இப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து ஓகே மம்தாவும் சரி ஓகே. அத முதல்ல சொன்னாங்க டிக்கெட்டை கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க தொகுதிக்கே போறது இல்ல. அண்ட் தொகுதியில இருக்கிற திரிணாமுல் தலைவர்கள் இவருக்கு எதிர்த்து இருக்காங்க. இப்ப மமதா சொல்றோம், இல்ல இல்ல அவங்களுக்கு டிக்கெட்டும் தருவோம். ஆமா டிக்கெட் தருவோம். அதுக்கப்புறம் வந்து இப்ப ஒரு போஸ்ட் வேற கொடுத்துட்டாங்க சார், மாநில செயலாளர் போஸ்ட் வேற, மாவட்ட செயலாளர் போஸ்ட் வேற. அது கிருஷ்ணநகர் டிஸ்ட்ரிக்டோடுங்க. அதுவும் அந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பார்ட், அது பெருசு ஒண்ணும் இல்ல. பெருசெல்லாம் ஒண்ணும் இல்லையா? சரி. அதான் கிருஷ்ணர் பாருங்க, மேற்கு வங்காளத்துக்கு திரிணாமுல் கட்சியில கொடுத்தால அது கிருஷ்ணநகர் மாவட்டத்துல, அதுவும் என்ன வடக்கு கிருஷ்ணநகருக்கு அது மாவட்டத்துல இன்னொரு ஒரு டிவிஷன் பார்ட்டிக்குள்ள, அதுக்கு தலைவர். அது பரிசு இல்ல. ஆனா மமதா உள்ள கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஓஹோ நம்ம வந்து இவங்களை சப்போர்ட் கொடுக்கலன்னா இப்படி ஒரு இது போயிடுமோ, இமேஜ் ஆயிடுமோ, மெசேஜ் போயிடுமோ, அதனால பண்ணாங்க. ஆமா, ஒரு எதுக்கு அந்த ரிஸ்க், நம்ம பேசாம இவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துட்டாங்க. பட் எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது சார். அதாவது வந்து நம்ம இப்ப பிஜேபி பத்தி பேசுனதுனால மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் யாருன்னே தெரியாதவங்களை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? எல்லாரும் இட் இஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 2024க்கு வந்து they are all setting up the stage for 2024 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க?
இல்லைங்க, நான் அதை மாஸ்டர் ஸ்ட்ரோக்ல சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபியில தொடர்ந்து ஒரு ஒரு முயற்சி எப்போது என்னன்னா, புது முகம் வரணும். அந்த ம். புது முகம் மூலமா புது யுகம் வரணும். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு பல எக்ஸாம்பிள் தரேன். உதாரணங்கள் சொல்றேன். நரேந்திர மோடி குஜராத்துக்கு சிஎம்மா போனபோது, ம். அவர் எம்எல்ஏ கூட இல்ல. ம். வெறும் கட்சிக்காக வேலை செஞ்ச ஒரு கட்சி தலைவர் அவர். ஆமா. கட்சி தலைவர் இல்ல, ஆர்கனைசர். ஆர்கனைசிங் செக்ரட்டரியா இருந்தார். ம். அவர் பாருங்க, அவர் அங்க அனுப்பிச்சாங்க. எப்ப அனுப்பிச்சாங்க? கேஷுபாய் பட்டேல்ங்கிறவர் சீனியர் தலைவர். ம். கட்சியில ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. அந்த பூகம்புல நிவாரண பணியெல்லாம் சரியில்லைன்னு மக்கள் மத்தியில கம்ப்ளைண்ட் இருந்தது. ம். ஒரு யங் லீடர் தேவை அப்படின்னு அத்வானி போய் அடல் பிஹாரி வாஜ்பாய்கிட்ட சொல்றாரு. வாஜ்பாய்க்கு கேஷுபாய் பட்டேல ரொம்ப பிடிக்கும், அவருக்கு நெருங்கியவர். ஆனா ம். அத்வானி சொல்றாரு, இங்க பாருங்க புது ஆளை கொடுக்கணும். ஏன்னா ம். அவரால மேனேஜ் பண்ண முடியல, அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ம். இந்த மாதிரி இருந்தா அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப டல்லா போகுது. ஒரு யங் ஆளை கொடுத்து எனர்ஜி கொடுக்கணும். ம். மோடி அங்க போறாரு, ம். முதல்வரா போறாரு. அது ம். போன பிறகு பாருங்க, கட்சியில பிரமாதமா நடக்கிறது. இன்னைக்கு கூட கட்சியில எர்த்குவேக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வேர்ல்ட் பேங்க் லெவல்லையும் யுஎன் லெவல்லையும் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி வீடுகள் கட்டப்பட்டது, எப்படி குவேக் ரெசிஸ்டன்ஸ் வீடு எல்லாம் எப்படி, இது பெரிய விஷயம். இந்த மாதிரி ம். நீங்க இதுக்கே எடுத்துக்கோங்க, மத்திய பிரதேஷ்க்கே வாங்க. ம். சிவராஜ் சிங் சௌஹான் வந்து டெல்லியில ஒரு பிஜேபி இதுவா தான் இருந்தார், செக்ரட்டரியா தான் இருந்தார். சரி. அங்க முதல்ல உமா பாரதி அனுப்பிச்ச போது மத்திய பிரதேஷ்ல முதல் முறையா. ம். அதுக்கு பிறகு உமா பாரதி அந்த ஹூப்ளியில பிளாக் ஹாய்ஸ்டிங் கேஸ்ல அவங்க பேர் வந்த பிறகு மேஜிஸ்ட்ரேட் அவங்க மேல சார்ஜ் ஷீட்லாம் பண்ண பிறகு அவங்க ரிசைன் பண்றாங்க. பாபுலால் கௌர்னு ஒரு வயசானவர் வராரு. ம். அதுக்கு பிறகு அவரால் முடியல சொல்லிட்டு சிவராஜ் சிங் கட்சி அனுப்புது. ம். அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, கட்சி அனுப்புது. ம். பிஜேபியில சிஸ்டம் பாத்தீங்கன்னா கட்சி முடிவெடுக்கும், எம்எல்ஏஸ கன்சல்ட் பண்ணி. ம். இந்த மாற்றத்தை சீக்கிரம் கொண்டு வருது எப்போதுமே பிஜேபி. அது ஒரு காரணம் தான். என்ன சொல்லுவாங்க, பிஜேபியில எனர்ஜி ரினியூ ஆயிட்டே இருக்கும். இப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு இருக்கு, சிவராஜ் சிங் சௌஹான் பேர்ல தானே இந்த ஓட்டு கிடைச்சது. ஆமா. நல்லா. ஆனா ஆனா அங்க ஒரு பிரச்சனை இருக்குதுங்க டாக்டர் கணேஷ். ஏன்னா ம். தேர்தலுக்கு முன்னாடி 2-3 மாசம் முன்னாடி எந்த காங்கிரஸ் ரொம்ப கான்பிடென்டா இருக்கு. ம். சிவராஜ் சிங் எதிர்த்து ரொம்ப ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, ஆன்டி இது இருக்கு, அப்படி இப்படின்னாங்க. அதுக்கு பிறகு அந்த அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபெட்டிக் ஃபேக்டரு, ம். அப்புறம் எம்எல்ஏஸ்க்கு எதிர்த்து ஒரு மாஹோல். ஏன்னா 18-19 வருஷமா இவர் முதல்வரா இருக்காரு. ம். ஒரு விதமா பேலன்ஸ் பண்ணி பிஜேபி தீவிர கேம்பெயின், அதுல பிரதமர் பெரிய இதுவா கேம்பெயின் பண்றாரு. அதை பண்ணி அதை நெக்லிஃபை பண்றாங்க. ஓகே. ம். நெக்லிஃபை பண்ண பிறகு நீங்க பாக்குறீங்க ஜெயிச்சுடுறாங்க. ம். ஜெயிச்ச பிறகு அவருக்கு கிரெடிட் உண்டு. ஆனா இப்ப பாராளுமன்ற தேர்தல் வருது. ஆமா. ம். பிஜேபி தலைமையில என்னன்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சியை ரொம்ப நம்ம முயற்சி பண்ணி அதை இது பண்ணி ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ம். இப்ப திருப்பி இதே செட்டப் இருந்ததுன்னா இது திருப்பி பவுன்ஸ் ஆகும் லோக்சபா தேர்தல்ல. ஓகே. ம். பிஜேபி பொறுத்த மட்டும் மத்திய பிரதேசத்துல 29 பாராளுமன்ற தொகுதி இருக்குது. ஆமா. அதுல இப்ப 28 அவங்க கிட்ட இருக்குது. ம். ம். ஒண்ணு பாக்கி இருக்குது, கமல்நாத்தோட மகன் நகுல்நாத் இருக்காரு சிண்டுவாடால இருந்து. ம். பிடிக்கணும் பாக்குறாங்க. சரி. ம். இங்கேயுமே புதுசு தேவை என்னன்னா, பிஜேபியில அதே மாதிரி சத்தீஸ்கர் எடுத்துக்கோங்க. விஷ்ணு தேவ் சாய்ங்கிறவர் முதல் முறையாக ஒரு ஆதிவாசி முதல்வர். நீங்க ஏன் நான் முதல் முறையாக சொல்றேன்னா, முதல்ல அஜித் ஜோகின்னு ஒருத்தர் இருந்தார் காங்கிரஸ்ல இருந்து. அவர் தன்னை ட்ரைபல் சொல்லிப்பாரு, நினைச்சா தலித் சொல்லிப்பாரு, கேட்டா நான் சத்தனாமிம்பாரு. ஒரு ஒரு சமுதாயம். ம். அவரோட சர்டிபிகேட் இருக்கு பாருங்க, ட்ரைபல் சர்டிபிகேட். அதை வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க 2019. ஐயோ. ம். அவன் ஃபேக் சர்டிபிகேட் வச்சு தன்னை ட்ரைபல் சொல்லிட்டான். அதனால அப்படி பார்க்க போனா முதல் முறையாக சத்தீஸ்கர் எங்க பழங்குடியினர் அதிகமா இருக்கிறார்களோ அந்த இடத்துல அவர் முதல்வர். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏஜ் இருக்குது. ரமன் சிங்க்கு கிட்டக்க வேற. ரமன் சிங் அசம்பிளி ஸ்பீக்கரா பண்ணியிருக்காங்க. முன்னாள் 15 வருடமா இருந்தாரு இந்த இவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி. சரி. சில இடத்துல கம்யூனிட்டி வித் சீனியாரிட்டி டு கைடு. ம். பட் என்ன, எது பிஜேபியால செய்ய முடியறதோ இதுல சொன்னாங்க, நாத்தப்பட்டவங்க துக்கப்படுவாங்க. இங்க பாருங்க, பர்மனன்ட் கிடையாதுங்க. 19 வருஷம் இருந்துட்டாரு. இல்ல அவர் மோடிக்கு போட்டியா வர்றாரு. பாருங்க, மோடிக்கு போட்டி இப்ப எங்க இருக்குதுங்க. ம். இவர் போட்டிக்கு அமித்ஷாக்கு வந்து 2029க்கு வந்து அமித்ஷாக்கு வந்து ஒரு போட்டியா வந்துருவாரோன்றதுனால இப்படி பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. டாக்டர் கணேஷ், அமித்ஷா மாதிரி போன தலைவர்களுக்கு எல்லாம் தெரியாதா கடைசியில என்ன, எப்ப 24 என்ன 29 என்ன 34ல என்ன நடக்க போறது இப்ப யார் பிளான் பண்ண முடியும்? நிச்சயமா. அதனால இவருக்கு எதிர்த்து கட் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கலா ஒரு லாஜிக்கல் ஒரு நரேட்டிவ். ம். பட்
ரியாலிட்டி பிஜேபி தலைவர்களுக்கே தெரியும். ஓகே. நீங்க பிளான் பண்ணிட்டு போக முடியாது. அதாவது ஜேபி நட்டா என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாருங்க, நீங்க மயிர் வெட்டிக்கலன்னா உங்களாலே உங்க மயிர் வெட்டிக்க முடியாது. ம். நீங்க மயிர் வெட்டிக்கலன்னா நீங்க ஹேர் ட்ரெஸ்ஸர்ட்ட தான் போடணும். ம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னா கட்சி செய்யணும். ஓகே. நீங்கள் அதுக்காக தயார் பண்றது அந்த அரசியல் வேற அரசியல். நிச்சயமா. ம். அது மத்த கட்சியில பார்த்திருக்கோம். ம். ஜஸ்ட் as you cannot do your own hair, ம். somebody has to do it for you. அந்த மாதிரி வேற யாராவது உங்களோட டேலண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணி பிஜேபி மாதிரி கட்சியில பண்ணணும். அதை பாருங்க, புரியாதவங்க தவிக்கிறாங்க. இப்ப வருண் காந்தி ம். அவர் எப்போதும் சொல்வார், எங்கிட்டே சொல்வார் வருண் காந்தி, நான் சாதாரண ஆள் இல்லைம்பார். நான் ஏன் அப்படிங்கிறேன், இல்ல என்னோட பாட்டி வந்து இந்திரா காந்தி ஆக்கும், நான் இந்திரா காந்தி பரம்பரையில். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், பரம்பரை பேசுறதா இருந்தா இந்த கட்சியிலேயே இருக்கீங்க, நீங்க காங்கிரஸோட போய் ராகுல் காந்தியோடய பிரியங்கா காந்தியும் ஒன்னா சேர்ந்துருங்க. எல்லாரும் இந்திரா காந்தி வாரிசு தானே, நேரு வாரிசு தானே, அங்க போயிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி சொல்லிங்க முடியாதுங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, இந்த தேர்தலே ஒரு டெஸ்ட், ஒரு பாராளுமன்ற தேர்தல்ல அவங்களால டெலிவர் பண்ண முடியறது. அப்புறம் எனர்ஜி வந்தது வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, அரசியல்ல ஒரு ஆள் கண்டினியூ பண்ணிட்டு வயசாகி 70 வயசுல ஆன பிறகு உடம்புல சக்தி கிடையாது. சக்தி இல்லைன்னு உங்களால் பண்ண முடியாது. அப்புறம் உங்க சுத்தி இருக்கிறவங்க உங்க பேர்ல நடத்துவாங்க. நிச்சயமா. இதே ஸ்டாலின் இப்ப முதல்வர் ஆயிருக்காரு. இவர் 20 வருஷம் முன்னாடி ஆயிருந்தது வச்சுக்கோங்க. நிச்சயமா ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் சார். இப்பவே வந்து நீங்க இந்த மழையிலேயே பார்க்கலாமே. ஒருத்தரோட ஹெல்த்ங்கிறது அவங்க கையில இல்ல. நிச்சயமா. ஒரு ஏஜ் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஏஜ் கேச்சஸ் அப். ஆமா. இப்ப கூட இப்ப நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்ப ஸ்டாலினுக்கு பதிலாக இப்ப நம்ம உதயநிதியை வச்சுப்போம். அவரே ஆயிட்டாருன்னா அவர்கிட்ட மோர் எனர்ஜி இருக்கும். பாருங்க, 50 வயசுக்குள்ள நீங்க பொறுப்பு கொடுத்தாதான் அவங்க எனர்ஜியோட வேலை செய்வாங்க. ஒரு ஆம்பிஷன் இருக்கும், டிரைவ் இருக்கும். 75 வயசுல சரி நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம், அவ்வளவு எனர்ஜி இருக்காதுங்க. அப்ப என்ன இருக்கும், மத்தவங்க அவங்க பேர்ல ஆட்சி நடத்துவாங்க. அப்ப இந்த குற்றச்சாட்டெல்லாம் வரும். 100% சார், அதுல டவுட்டே கிடையாது. இப்பவும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல அதுதான் அந்த அவலம் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் வந்து சும்மாதான் இருக்கிறாரு, அவர் சுத்தி தான் ஆட்சி நடக்குது. இல்ல, காங்கிரஸ் இதை மாற்றம் செய்ய முடியாம தவிக்குது. ஒரு பக்கம் பாருங்க, சரி ராகுல் காந்தி இளைஞர்னு கொண்டு வந்தாங்க, இப்ப அவருக்கே 50 வயசு தாண்டியாச்சுங்க. அவர் பாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல, இருக்காரு இல்ல. நம்ம மல்லிகார்ஜுன் கர்கே முன்னாடி வச்சிருக்காங்க ஒரு பப்பெட் மாதிரி, பின்னாடி முடிவெடுப்பது குடும்பம் தான். அப்புறம் எங்க யாரை தேர்ந்தெடுத்தாலும், முதல்வர் தேர்ந்தெடுத்தாலும் வேற ஒண்ணும் பாக்குறது கிடையாது. காங்கிரஸ்ல கிரைட்டீரியா சிம்பிள், நீங்க நல்லா ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கணும், ஃபண்ட்ஸ் இருக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். தேர்தல் வரும்போது திருப்பி ஃபண்ட்ஸ் நீங்க செலவழிக்கிறதுக்கான சக்தி இருக்கணும். இப்ப பாருங்க, கமல்நாத்தை போட்டாங்க, அவர் தான் தலைவர். எதுக்கு? அவர்கிட்ட ஃபண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றது. இப்ப அவரை திட்டுறாங்க, இவரால் தோத்தோம், இவரால் தான். அப்ப நீங்க இவரை நாத்திட்டு வேற யாரோ யங் ஆளை போட்டிருக்கலாம்ல. நிச்சயமா போட்டுக்கலாமே. போட்டிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும்ல. உங்க கிரைட்டீரியா வேறங்க. இப்ப அதேதான் ராஜஸ்தான்ல பாருங்க, சச்சின் பைலட் பேர்ல அவர் 2018 ராஜஸ்தான் காங்கிரஸ் தலைவராக கேம்பெயின் பண்றாரு. அவருக்கு சொல்லவும் படுறது, ஜெயிச்சுட்டு வந்துட்டா ஒரு யங் சச்சின் பைலட் தான் சிஎம் ஆவான்னு சொல்றாங்க. தேர்தல் முடிந்த பிறகு யார போடுறாங்க? அசோக் கெலாட் வர்றது. ஏன் வர்றாரு? அவருக்கு இதை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், இவரால சச்சின் பைலட்டால முடியாது. தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றீங்க, அப்ப கேடருக்குள்ள எத்தனை எந்தூசியாசம் இருக்கும், ஒரு இளைஞர் தலைவர் வர்றாருன்னு அதை ஏமாத்திட்டு இன்னுத்தர போடுறீங்க. கடைசி வரை பாருங்க புகைச்சிட்டே இருந்தது. சச்சின் பைலட் விஷயம் மேட்டர் புகைச்சிட்டே இருக்கு. கடைசியில ஏதோ ஒற்றுமைன்னு காமிச்சிங்க, ராகுல் காந்தி 2 பேர் கை தூக்கி பிடிச்சிட்டாரு. பாருங்க, இதெல்லாம் இந்த போட்டோக்கு ஆப்ஸா இருக்கலாம், பட் இட் டசன்ட் ஹெல்ப் ஆன் தி கிரவுண்ட். அப்புறம் அரசியல் என்பது பிரதமர் அப்ரோச் பாத்தீங்கன்னா, நீங்க சேவை பண்ணணுங்க, அந்த கிரவுண்ட். இப்போ என்ன சொல்றாரு, திருப்பி கிரவுண்டுக்கு போங்க, சேவை செய்யுங்க, நம்ம திட்டங்கள்லாம் நிறைவேறதா பாருங்க. யார சொல்றாரு? எம்பிஸ சொல்றாரு, மந்திரிகள். இப்ப பாருங்க, விக்சித் ப்ரோக்ராம் பாரத்னு ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்குங்க. என்ன ப்ரோக்ராம்? கவர்மெண்ட் சைட்ல இருந்து வேன்ஸ் எல்லாம் போறது, பல மாவட்டங்கள் பின்தாங்கிய மாநிலங்களுக்கெல்லாம் போய் இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது, யாராவது விட்டு போயிட்டீங்களா, உங்க பேர் இதுல எழுதுங்க. அப்ரோச் வேறங்க. இத வந்து காங்கிரஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சும்மாவாது. இப்ப பாருங்க, இவ்வளவு 3 தேர்தல் தோத்ததை பத்தி யோசிக்கல. இல்ல இவர் 3 பேரை கொண்டு வந்துட்டாரு, அங்க ஜனநாயகம் இல்ல. உங்க கட்சியில ஜனநாயகம் இருக்கா? நீங்க முன்ன முதல்வர் போட்ட போது யார எம்எல்ஏஸ கேட்டு போட்டீங்க?
இந்திரா காந்தி காலத்துல இருந்து. நீங்க நினைச்சவள போட்டீங்க, உங்களுக்கு யாரு இதுவோ அவங்கள போட்டீங்க. நிச்சயமா 100%. வண்டி பாருங்க, தேர்தல் ஜெயிச்சுட்டு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு பிரதமர் மோடி நீங்க என்னவா அத நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா, அவர் தான் டிரைவிங் ஃபோர்ஸுங்க பிஜேபிக்கு. ஆமா. ரைட்லி ராங்லி பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஐடியல் சிச்சுவேஷன்ங்கிறது வேற, பிராக்டிகல் சிச்சுவேஷன்ங்கிறது வேற. நிச்சயமா. அதுல இப்ப அவர் இருக்காரு. இப்ப கட்சியில என்ன சொல்றாங்க, அவர் எடுத்த முடிவு, அவர் செலக்ட் பண்ணிருக்காரு, கட்டாயம் நல்லா இருக்கும்னு சொல்லி கட்சிக்காரங்களுக்குள்ள ப்ரொடெஸ்ட் இல்ல பாருங்க. ஆமா, எந்த ஒரு ப்ரொடெஸ்டுமே இல்ல சார். எவ்ரிஒன் ஆர் ஹாப்பி அண்ட் எவ்ரிஒன் அக்செப்டட் இட். ஈவன் சௌஹானே வந்து கொஞ்சம் மனக்கசப்பு இருந்தாலும் ஒத்துக்கிட்டாரு. அவரு அதுவும் சொல்றாரு, ஆமா. நான் யார்கிட்ட போய் ஒண்ணு கெஞ்ச மாட்டேன். ஆனா எனக்கு 18 19 வருஷம் என்ன சிஎம் வச்சிருக்காங்களே, ஆமா. கட்சியை நிறைய பண்ணிருக்குங்கிறாங்க. ஆமா. அதனால பாருங்க, நீங்க டெலிவர் பண்ணிட்டே இருந்தா ஓடுங்க. அண்ட் இதுல ஒரு மெசேஜ் என்னன்னா, பிஜேபிக்குள்ள யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம் ஆர் பெரிஷ். நீங்க தலைவர், ஒரு பெருந்தலைவர் சொல்லி உங்களை அப்படியே வச்சுட்டே இருக்க மாட்டோம், அப்படி பண்ண மாட்டோம். ஆமா. இல்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஏஎஸ் அழகிரி இப்ப பிப்ரவரி மாசம் வந்ததுன்னா 5 வருடம் ஆயிடுங்க. ஒரு மீட்டிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியில சொல்றாங்க என்னங்க நம்ம பண்றோம்னு. இப்ப அக்டோபர் மாதத்துல சோனியா காந்தி போயிருந்தாங்க. சோனியா காந்தி போன போது என்ன, அழகிரி தரப்புல சில பேர் சொன்னாங்க, இல்ல இல்ல இவரே கண்டினியூ பண்ணட்டும், லோக்சபா தேர்தல் வருது. இன்னொரு பக்கம் கார்த்திக் சிதம்பரம் மாதிரி இளைஞர்லாம் என்ன சொல்றாருங்க, இல்ல இது என்ன ஒரு மாற்றம் வரணும். ஏன்னா முதல்ல கேஎஸ் அழகிரி நம்ம சிதம்பரத்துக்கெல்லாம் கிட்டக்குதான். அவங்க ஃபீல் பண்ற பார்ட்டி டல் ஆயிடுச்சு. இப்ப டிஎம்கே கொடுக்குற 8-10 சீட்டை வச்சு ஜெயிச்சுட்டு வரணும். கட்சி ஆக்டிவிட்டி எங்க பாக்குறீங்க சார்? காங்கிரஸ் வந்து தமிழ்நாடுல இல்லவே இல்ல சார். டிஎம்கேவோட அலையன்ஸ்ல தான் இருக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர எங்க காங்கிரஸ்ன்றது ஏதாவது ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்களா, ஏதாவது ஒரு மக்கள் நலத்திட்டங்கள் பண்றாங்களா? எதுவுமே கிடையாது. அது வந்து ஜஸ்ட் அன் இன்சிக்னிஃபிகன்ட் பார்ட்டி. அண்ட் இந்த மாதிரி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது ஒண்டி அவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எலெக்ஷன் வரும்போது என்ன அந்த ஒரு அலையன்ஸுக்கு ஒண்டி அவங்க வந்து அப்பதான் தெரிவாங்க, அவ்வளவுதான். இல்ல டாக்டர் கணேஷ், நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, காங்கிரஸ்ல பல இளைஞர் தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆமா சார். அவங்க இந்த சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்றாங்களா? இல்ல நம்ம பாருங்க, நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருக்க வேண்டாமா? இல்ல இப்ப டிஎம்கே தலைமை என்ன யோசிக்கும், நம்ம என்ன கொடுப்போங்களோ வாங்கிப்பாங்க, இவங்களை நம்ம கூட வச்சுக்கணும், வேற வழி கிடையாது தான் வச்சுக்கிறாங்களே வழிய. காங்கிரஸ்னால ஒன்னும் பெனிஃபிட் கிடையாது டிஎம்கேக்கு. நிச்சயமா கிடையவே கிடையாது சார். ஆனா இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் வந்து பிரியங்கா காந்தியை மீட் பண்ணிருக்கிறாரு. மேபி அதனால வந்து ஒரு சேஞ்சஸ் வருமா அப்படின்றது தெரியல. கரெக்ட், நீங்க கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா ரொம்ப முயற்சி பண்றாரு. இப்ப சமயத்துல மல்லிகார்ஜுன் கர்கே மீட் பண்ணிட்டாரு. கர்கே அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, இல்ல நான் ஐ எம் ஃபுல்லி வித் யூ, அதாவது உங்களுக்கு நீங்க தலைமை தாங்கிறதுக்கான முழு இதற்கு சொல்றாரு. ஆனா ராகுல் காந்திக்கு பிடிக்காது. ஆமா, ஏன்னா வந்து அவர் ஒரு வாட்டி மீட் 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன் வரும்போது இவர் ஹலோன்றாரு, அவர் பாட்டு நடந்து போய்கிட்டே இருந்தார். அவருக்கு அல்ல, அது காரணம் என்னன்னா, இந்த சிதம்பரம் இவரோட ஃபாதர் சிதம்பரம் இது கவர்மெண்ட்ல இருந்தாரு. அவங்க செய்த சில இது காரணத்தினால தான் நமக்கு டவுன் ஆயிடுச்சு. அதாவது அவர் சொல்றது இந்த ஊழல் வழக்குகள்லாம் சொல்றாங்க. ஆமா ஆமா, அதனால தான் நம்ம டவுன் ஆயிட்டோம், காங்கிரஸ் கெட்ட பேர் வாங்கி கொடுத்தவங்க இவங்க எல்லாம் அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரு. அதனால தான் இப்போ இவர் என்ன சொல்றாரு, கர்கே என்ன சொன்னாரு, எனக்கு கன்வின்ஸ்டு நீங்க இருந்தா நல்லா இருக்கும், ஆனா நான் ஐ வில் டாக் டு பிரியங்கா காந்தி அண்ட் ராகுல் காந்தி. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த மீட்டிங் நடக்குதுங்க. ஆமா, சோ மாறுதல் வருமா இல்லையான்னு தெரியல சார். பட் இருந்தாலும் ரொம்ப நன்றி. we went over the time, but it was a very good talk. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.